ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி வேலை ப்ரெஷர், ஒர்க்கு ப்ரெஷர், வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் மறந்து அதை நம்ம அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வெளியூர் சென்றால் அந்த மன அழுத்தம்லாம் குறையும் டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம சென்னையிலே இருக்கிறவங்களுக்கு சென்னை போர் அடிக்கும், மதுரையில் இருக்கிறவங்களுக்கு மதுரை போர் அடிக்கும், திருச்சி, கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல் நீ எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் அந்தந்த ஊர்லேயே பிறந்து வாழ்கிறவங்களுக்கு இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அங்கே போர் அடிக்கும். ஆனால் அவங்க இப்போ ஊட்டியில் இருக்கிறவங்க சென்னைக்கு வந்தாலோ, சென்னையில் இருக்கிறவங்க ஊட்டிக்கு போனாலோ, கொடைக்கானல் இருக்கிறவங்க மதுரைக்கு வந்தாலும், மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தாலும் இப்படி ஊர் விட்டு ஊர் போனால் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மனம் அழுத்தமும் குறையுது. அதனால் டூரிஸ்ட் பிளேஸுக்கு போங்கன்னு டாக்டர்ஸ் வராங்க. அதனால் நமக்கு கிடைக்கிற நிறைய நன்மைகள் கிடைக்குதுன்னு டாக்டர்ஸ் வராங்க. டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஒவ்வொரு இடத்தையும் தேர்ந்தெடுத்து போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்கள், மலைகள், மலைப்பிரதேசங்கள், பீச்சுகள், இங்கே வச்சு மெரினாவை பார்க்குற பீச்சை நீங்கள் வேறு ஊரில் போய் பார்க்கும்போது அது வேறு ஒரு தோற்றத்தை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்குது. அங்கே ஒரு புதிய கலாச்சாரம் உங்களுக்கு கிடைக்குது. அதனுடைய சுற்றுச்சூழல்கள் உங்களை ஒரு மனசை வந்து மாற்றுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மாற்றுது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அது மட்டும் அல்ல, அந்த இயற்கையெல்லாம் ரசிக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய நன்மைகள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாக மாற்றங்கள் உருவாக்குறதுனால உங்களுடைய மனமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாறும்போது உங்களுக்கு அடுத்து வந்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதாவது பயங்கர புத்துணர்ச்சியோடு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதனால் ஆஃபீஸோ பிஸ்னஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும், வேலை பார்த்தாலும், படித்தாலும், அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் வருது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகணும்னு சொல்லி டாக்டரே சொல்கிறாங்க. அதனால் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய உருவாகுது, குடும்ப உறவுகள் நிறைய வந்து உங்களுக்கு அதாவது ரொம்ப இன்டிமேசி, நல்ல உறவுகள் நல்லா வலுப்பெறுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சிந்தனை ஆற்றலும் உங்களுடைய பிரெயின் நல்லா ஒர்க் ஆகுது. இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசாங்கத்துக்கு பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் நமக்கு செலவினம் தான் போகிறது. ஆனால் செலவை பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்தோஷம் குறைஞ்சிரும். சந்தோஷம் அதிகமாக இருக்குங்கன்னா நம்ம வந்து வருஷத்தில் ஒரு வாரம், அதாவது 365 நாளில் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய், அதாவது குறிப்பிட்டமாக ஒரு ஏரியாவுக்கு, அதாவது சென்னையிலேருந்து கிளம்புறீங்கன்னா இந்த போகிற வழியில் என்னென்ன ஊரெலாம் பார்க்கலான்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு நாளாக ஒரு பிளான் பண்ணணும். அல்லது கன்னியாகுமரிலேருந்து கிளம்பி வராங்களா, அங்கேருந்து வரும்போது சென்னைக்கு வர இடத்துல 10 இடத்த எது பார்க்குறதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி ஒரு 3 மணி நேரம் நின்று ரசித்து அதை நீங்கள் பார்த்து குடும்பத்தோடு வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனமாற்றமும் ஒரு புத்துணர்ச்சியும் உங்கள் குடும்பத்தை வலுவாக்கும். அதனால் கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு முறை டூரிஸ்ட் போங்க, ஒரு இடத்த சுற்றி பாருங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக போங்க, இந்தியா ஃபுல்லாக போங்க, வசதி இருக்குங்க வெளிநாடு கூட போங்க. ஆனால் இப்போ நாம் பார்த்துட்டு இருந்த இடம் கேரளாவில் உள்ள பருந்துப்பாறை பகுதி. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கவங்க, ஏன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க, சென்னையிலேருந்து போகிறவங்களும் பார்த்துருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு முறை போனீங்கன்னா அந்த ஏரியா போய் பார்த்துட்டு வாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஏரியா. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.